ரைட். கடைசி கேள்வி பார்க்குற பிள்ளைகள் சூழலியல் சமாதான முறைகள் பற்றி என்ன செய்யற விளக்க நீரியல் வட்டத்தினுடைய மாநில தாக்கங்கள். அதே மாதிரி கடைசி சூழலியல் சந்தானம். சந்தானம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். நீச் அப்படிங்கிறது என்னத்தை சொல்றாங்கன்னு தெரியல. புத்தி புது வேடா இருக்கு. சூழலியல் சந்தானம். ஒரு நிமிஷம் பிள்ளைகள், சூழலியல் சந்தானம்னா என்னன்னு பார்த்து சொல்றேன். எனக்கு தெரியல அது. அந்த சந்தானம் அப்படிங்கிற மீனிங் தெரியல. ரைட். சூழலியல் சந்தானம்னு என்ன சொல்றாங்கன்னா பிள்ளைகள், ஒரு பகுதியில காலப்போக்கில் நிகழும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி இருக்கா இருந்தா அந்த பகுதிக்குள்ள காலப்போக்கில் நிகழும் உயிரின கூட்டங்களின் அமைப்பு மற்றும் இயற்கை சூழ்நிலையின் மாற்றங்களை குறிக்கலாம். ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய அந்த கூட்டத்தையும் அதில் நிகழக்கூடிய மாற்றங்களையும் சூழலியல் சந்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். சூழலியல் சந்தானம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா இதுக்குள்ளால சொல்றாங்க. ரைட். நான் இதை அப்படியே உங்களுக்கு போடுற பிள்ளைங்க நீங்கள் பார்க்கலாம். அந்த சூழலியல் சந்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை சும்மா ரீட் பண்ணுங்கள். சில வேளை சிறு குறிப்புகள் வரக்கூடியதாக இருக்கும். இதுகளை பார்த்துட்டு போவோம். ரைட். காலகட்டங்கள் முக்கியத்துவம் அதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தந்திருக்காங்க. ரைட். இது ரொம்ப முக்கியமானதாக இது சிறு குறிப்பில் இருக்குது. ரைட். நாங்கள் இன்னொரு பேப்பர் பார்ப்போம். அதில் இருந்தால் நாங்கள் அதை மறுபடியும் அந்த கோட்பாடு இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட். அடுத்த கேள்வி பிள்ளைகள். அடுத்த பேப்பர். ரைட். அடுத்த ஒரு பேப்பர் இருக்கு பிள்ளைகள். இந்த பேப்பரை பார்ப்போம். இதில் பாருங்க, பௌதீக புவியியலானது வளிமண்டலம், பாறை மண்டலம், நீர்மண்டலம் மற்றும் உயிரின மண்டலம் என்பவற்றுக்கு இடையிலான இடைத்தொடர்புகளையும் நோக்குகின்றது. பொருத்தமான வரைபடங்களுடன் விளக்குக. ரைட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு வட்ட சைக்கிள் போட்டு பிள்ளைகள், நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்தினா இல்லையா, அதை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விளங்கப்படுத்த சொல்றாங்க உங்களுக்கு. ரைட். அந்த கட்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விளக்க சொல்றாங்க. ரைட். கட்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் ஆகியவற்றுக்கு இடையிலான இடைத்தொடர்புகளை என்ன செய்ய சொல்றாங்கன்னா பிள்ளைகள் விளக்க சொல்றாங்க. ரைட். அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கு பிள்ளைகள். நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அதையும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு அதுவும் என்ன செய்யக்கூடியதாக இருக்குன்னா விளங்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அது தொடர்பு ஒவ்வொன்றுக்கும் இடையிலான இருக்கக்கூடிய இடைத்தொடர்புகளை பற்றி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் விளக்கக்கூடியதாக இருக்கணும். ரைட். இப்போ கட்கோளத்துக்கும் நீர்க்கோளத்துக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கு, நீர்க்கோளத்துக்கும் வளிக்கோளத்துக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கு, வளிக்கோளத்துக்கும் உயிர்கோளத்துக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கோளத்துக்கும் ஏனைய கோளங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா விளக்கக்கூடிய வகையில் என்ன இருக்குன்னா அதை நீங்க பார்த்துக்கிட்டு போகணும். அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சு அதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் புவித்தொகுதி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குறித்து காட்டணும். 3 வட்டங்களையும் போட்டு கடைசியாக குறித்து காட்டும் போது அதை நீங்கள் புவித்தொகுதி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் லாஸ்ட்டாக நீங்கள் காட்டணும். ரைட். நான் இப்போ உங்களுக்கு குரூப்பில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன் பிள்ளைகள். அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் டக்குன்னு பாருங்கள். ரைட். நான் இப்போ குரூப்பில் போடுறேன். நான் நான் செமினார் குரூப்பில் பாருங்க பிள்ளைகள் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கேன். ரைட். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொன்றுக்கும் இடையில தொடர்பு இருக்குது. வளிக்கோளத்துக்கும் கட்கோளத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்குது. ரைட். நீரும் கட்கோளத்திலேருந்து பாருங்கள் வளிக்கோளத்துக்கு. ரைட். இருங்க, நான் அந்த படத்தை இதில் ஓப்பன் பண்ணும். ரைட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கும். ரைட். பிளே ஸ்க்ரீன் விளங்குதா? லீவாக இருக்கீங்க பிள்ளைகள், யாருன்னு தெரியல. ஒரு ஆள் தான் இருக்கீங்க. யாரு? சுதர்சினி மட்டுமா? சுதர்சினி மட்டும் தான் இருக்கீங்க. ரைட். என்ன தான் இருக்கு. ரைட். ஓகே.
ரைட் ஓகே பிள்ளை நான் சுதர்ஷன் உங்களுக்கு கூட விளங்கப்படுத்துறேன் ஏன்னா டைம் ஆகிட்டு நான் இது பண்ண முடியாது. ரைட் இதில் பார்த்தீங்கன்னா சுதர்ஷினி எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் 3 4 கோலங்கள் இருக்குது. வளிக்கோளம், அதே மாதிரி இந்த பக்கம் கட்கோளம், அதே மாதிரி நீர்க்கோளம். ஒவ்வொன்றுக்கும் இடையில என்னென்ன தொடர்புகள் இருக்குது, என்ன மெட்டீரியல் வந்து ரெண்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். இதுதான் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் ஒரு பாக்ஸ் அடித்து இது எல்லாம் சேர்த்து தான் புவி தொகுதின்னு சொல்லுவோம். அப்போ முதலாவது கேள்விக்கு நீங்கள் எல்லாத்தையும் விளக்கணும். கட்கோளத்திலேருந்து வளிக்கோளத்துக்கு என்ன போகுது, வளிக்கோளத்திலேருந்து கட்கோளத்துக்கு யாரும் ஓட்டர் வருது, வலியும் நீரும் வருது. கட்கோளத்திலிருந்து வளிக்கோளத்துக்கு நீர் போகுது, டஸ்ட் பார்ட்டிகள் தூசு துணிக்கைகள் போகுது. அதே மாதிரி நீர்க்கோளத்திலிருந்து வளிக்கோளத்துக்கு ஓட்ட வேப்பர் நீராவி போகுது. வளிக்கோளத்திலிருந்து நீர்க்கோளத்துக்கு நீர் வருது. கட்கோளத்திலிருந்து நீர்க்கோளத்துக்கு நீர் போகுது. நீர்க்கோளத்திலிருந்து கட்கோளத்துக்கும் நீர் வருது. உயிர்கோளத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் இடையில என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் இடையிலான இடைத்தொடர்பை கண்டிப்பாக பார்க்கணும். இடைத்தொடர்பு பார்த்தா தான் என்ன செய்யலாம்னா நீங்கள் விளக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அப்போ இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். இது ஒரு கேள்வியாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வாரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இடைத்தொடர்புகள் புவித்தொகுதியினுடைய இடைத்தொடர்புகளை கேட்கலாம். ரைட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இலங்கைக்கான மட்பாகுபாடுகளுள் ஒன்றை சுருக்கமாக விளக்குக. இலங்கையினுடைய மண் பாகுபாடு பார்த்தோமா இல்லையா? ஒன்று ஜோக்கிமினுடைய 1935 முன்வைக்கப்பட்டது. ரெண்டாவது 1965 காலப்பகுதியில் முன்வைக்கப்பட்ட சிஆர் பானபொக்க மற்றும் மூர்வனினுடைய கோட்பாடுகள் எடுத்துக்கிட்டு விளக்க சொல்கிறான். அதில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய மண் காரணிகளையும் தரமிழப்புக்கான காரணிகளையும் விளக்க சொல்கிறான். ரைட். மண்ணுக்கான டியூட்டில் இது அவ்வளவு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பொருத்தமான வரைபடங்கள் உதவியுடன் கடற்கரையோரம் ஒன்றினுடைய அரித்தல் மற்றும் படிதல் நில உருவங்களை விளக்க சொல்கிறோம். ஏற்கனவே ஓடும் நீரினுடைய அரித்தல் மற்றும் படிதல் நில உருவங்கள் மாதிரி இங்கே கடல் அலையினுடைய செயற்பாடு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக 6 செயற்பாடுகளை பார்த்துட்டு போங்க. கடல் அலை வரலாம், ஓடும் நீர் வரலாம், பனிக்கட்டி வரலாம், வீசும் காற்று வரலாம், அதே மாதிரி இருக்கக்கூடிய மலைச்சரிவுகள் சார்ந்த விஷயங்கள் என்ன செய்யலாம் வரலாம், சுண்ணாம்பு பிரதேச நில உருவங்கள் வரலாம். ரைட். அப்போ இந்த விஷயங்கள் அவ்வளோத்தையும் என்ன செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். புறவிசையிலிருந்து ஒரு கேள்வி வரும், கண்டிப்பாக வரும். அதனால் ரெடி ஆகிட்டு போங்க. அடுத்து பூகோள வெப்பமடைதல் சம்பந்தமாக ஒரு கேள்வி வருது. பூகோள வெப்பமடைவதற்கான நேரடியான மற்றும் மறைமுகமான காரணிகள் மனித செயற்பாடுகள். நாங்கள் தான் எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறோம். அதிக CO2 வாயுவை வெளியேற்றுறது, அதே மாதிரி அதிக CFC குளோரோஃப்ளோரோ கார்பனை வெளியேற்றுறது, அதிகமான எரித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கிறது, ரசாயன தொழிற்சாலையினுடைய செயற்பாடு, இது எல்லாமே பூகோள வெப்பமடைதல் செயற்பாடுகளுக்கு காரணமாக அமையுது. அதிகமான கட்டிடங்களை கட்டும்போது நீரினுடைய மண்தரை ஃபுல்லாக மூடப்பட்டு வெப்பமாக என்ன செய்து மாற்றமடைகிறதுக்கான செயற்பாடுகளாக மாறுது. ரைட். பொருத்தமான உதாரணங்களுடைய காலநிலை மாற்றத்தினான நீர்சார் வானிலையால் அழிதல் இடர்களை குறிப்பிட. நீர்சார் வானிலையால் அழிதல் இடர்களை கேட்குறேன். நீரோடு தொடர்பட்டது வெள்ளப்பெருக்கு, மழை வீழ்ச்சியோடு தொடர்பட்டது வெள்ளப்பெருக்கு, வெப்பநிலையோடு தொடர்பட்டது வறட்சி. ரைட். கடலில் இருக்கக்கூடிய அந்த சூறாவளி, காற்றோடு தொடர்பட்டது சூறாவளி, சுனாமி. ரைட். இந்த விஷயம் நீரோடு தொடர்பட்டது விளக்க சொல்கிறான். அப்போ வெள்ளப்பெருக்கு குறிப்பாக வந்து சுனாமி போன்ற செயற்பாடுகள் இடர்களை என்ன செய்ய சொல்கிறான் அப்படின்னா விளக்க சொல்கிறான். ரைட். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் விளக்குனீங்கன்னா அதுக்கு சரியானதாக வரும். அடுத்து விலங்குகள் அவற்றின் சூழலியல் நியதியை கொண்டு இருக்கக்கூடிய ரைட் கேட்குறான் பிள்ளை முழுமையான வாழ்வு முறை நீச் முறை அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறான். இப்போ நான் அதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ரைட். சூழலியல் சந்தானம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, ஸோ அதுக்கான விளக்கங்கள் கேட்குறாங்க. ரைட். அதுக்கான ஃபுல் நோட்ஸ் இப்போ நான் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இலங்கையில் நீர் வீண்விரயம் மற்றும் நீர் மாசடைவு தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயம். இலங்கையிலேயே நீர் வீண்விரயம் ஆகுது, நல்லாவே தெரியும் எங்களுக்கு. அது ஏன் மாசடையுது? குப்பையில் கொட்டுறது, கழிவுகள் அகற்றுறது, தொழிற்சாலை கழிவு முறையற்ற விதத்தில் பயன்படுத்துறது, பாடசாலை ஒரு மாணவர்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாதது, இலங்கையில் நீர் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கின்ற அந்த அலட்சிய போக்கு. ஸோ இது எல்லாமே எதை உருவாக்குது அப்படின்னா இலங்கையில் நீரினுடைய வீண்விரய தன்மையை அதிகரிக்குது. சரியான முகாமைத்துவம் இல்லாதது, இது எல்லாமே நீரினுடைய பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. ரைட். அடுத்து சிறுகுறிப்பில் பாருங்கள். பௌதிக புவியியல் பயன்படுத்தப்படும் நவீன நுட்ப முறைகள். இன்னைக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கக்கூடிய நுட்ப முறைகள், மண் தொடர்பான ஆய்வுகள், மண் பரிசோதனை, நீர் தொடர்பான ஆய்வுகள், நீர் பரிசோதனை, இது எல்லாமே இன்னைக்கு எல்லா துறைகள்லையும் இன்னைக்கு என்ன செய்யுது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குது. இன்னைக்கு காலநிலை எடுத்துக்கிட்டோன்னா வானிலை தொடர்பாக ஆய்வு செய்கிறதுக்கான மையங்கள், புதிய புதிய உபகரணங்கள், ஸ்டீவன்சன் குழாயிலிருந்து எல்லாமே இன்னைக்கு என்ன செய்யுது, புதிய புதிய அமைப்புகள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ரைட். அதே மாதிரி சூழலியல் இடர்களும் சந்தான உயிர் தொடர்ச்சி, அதுக்கான நோட்ஸ் தான் இப்போ போட்டிருக்கேன்னு சொன்னேன். மலை சார்ந்த நிலத்தோட்டங்களின் மாநில தாக்கம். மலை சார்ந்த நிலத்தோற்றம், மலை சார்ந்த நிலத்தோற்றம்ங்கிறது மலைப்பாங்கன பிரதேசத்தில் மனித செயற்பாடு எப்படி இருக்கும்? இப்போ உலக மலைப்பாங்கன பிரதேசத்தில் வந்து எப்படி இருக்கும்? மனித செயற்பாடு சனத்தொகை குறைவாக இருக்கும், குடியிருப்புகள் குறைவாக இருக்கும், அதுக்கு ஏற்றபடியான பயிர் செய்கை நடவடிக்கைகள் நடக்கும். உதாரணமாக இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா மலைப்பாங்கன பிரதேசங்களில் தேயிலை, ரப்பர் போன்ற பயிர் செய்கை, அதே மாதிரி கருவா போன்ற பயிர்கள் அதிகமாக பயிரிடப்படுது. இது முக்கியமான மலை சார்ந்ததாக இருக்கக்கூடியது இருக்கும். அதே போக்குவரத்து வலைப்பின்னல்கள் அங்கே வளைந்து நெளிந்து வளைவுகளை கொண்டதாக இருக்கும். அதிகமான பாதைகளை பார்க்க முடியாது, ஏன்னா அங்கே மலைச்சரிவு
நிகழ்வுகள்னால. ஸோ இப்படி அங்கே என்ன இருக்கும், அதிகமான காட்டு வளங்களை கொண்ட பகுதியாக இருக்கும், மலைப்பகுதிகளை கொண்டதாக இருக்கும்னு சொல்லிட்டு மலை சார்ந்த நிலத்தோற்றங்களின் மானிட தாக்கங்கள் நீங்கள் எழுதணும். அங்கே எப்படி மனித செயற்பாடுகள் இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது, அவனோட உட்கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குள்ளால போகணும். கழுவு நீரோட்டமும் திடீர் வெள்ளமும், ரைட். நீரியல் வட்டத்தில் கடைசியாக பார்த்தோமா இல்லையா, கழுவு நீரோட்டம். அப்போ கழுவு நீரோட்டம் அதிகரிக்கும் போது வெள்ளப்பெருக்கா மாறிடும். ஏன்னா மேற்பரப்பு நீர் தானே. அப்போ கழுவு நீரோட்டம் இப்போ கொழும்புக்குள்ளால கழுவு நீரோட்டம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. எங்கேயாவது அடப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா கழுவு நீரோட்டம் கூடி மழை பெய்யும் போது தண்ணி ஓடுமா இல்லையா, அதான் கழுவு நீரோட்டம். அது கூடி வெள்ளப்பெருக்கா வரும். அப்போ கழுவு நீரோட்டம் அப்படிங்கிறது மழை வீழ்ச்சி பெய்யும் போது ஒரு குறிப்பிட்ட நீரளவு வெளி ஓடிக்கிட்டே இருக்கு. அதில் மனித தலையீடு ஏதாவது இருந்தோ அல்லது கழுவு மழை வீழ்ச்சி அதிகரித்தாலோ கழுவு நீரோட்டம் வெள்ளமாக மாறி அழிவுகளை என்ன செய்யும், ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். ரைட். இது சிறு குறிப்பில் வரக்கூடியது. ஜென்ரலாக தான் கேட்குறான் பிள்ளைகள், நீங்கள் இந்த கேள்விகள் அணுகக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். ரைட். அப்போ இதுகளை நீங்கள் பார்த்து செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஓரளவு ஈஸியானதாக என்ன செய்யும் அப்படின்னா பிள்ளைகள் இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை ஒருக்கா பாருங்கள். நான் பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குமாக இருந்தால் நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, நான் பிள்ளைகள் போடுங்க, அல்லது கால் பண்ணுங்கள், அல்லது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. என்னால் முடிஞ்சளவு இந்த 2 நாளில் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பிள்ளைகள் எது சொல்கிறேன். ரைட். ஓகே. ரைட். சுதர்ஷன் ஏதாவது கேட்க இருக்கா, எதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை சார், டவுட்ஸ் இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் போட்டுங்க சார். ரைட். ஓகே. எதனாலும் கேளுங்க, நான் ஃப்ரீ இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். நான் ஃப்ரீ இல்லை, நாளைக்கு நான் கண்டிப்பாக போகிறேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் தானே, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. அப்போ நாங்கள் இதோட முடிச்சுக்குவோம். ரைட். ஓகே. தேங்க்யூ. நாங்கள் அடுத்து அடுத்து 300 லெவலில் ஏதாவது சந்திக்கிறதா இருந்தால் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. ஓகே. தேங்க்யூ வெரி மச். நான் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு போட்டு போடுறேன். ஓகே. தேங்க்யூ.